An engine working on Otto cycle is supplied with air at 0.1 megapascal 35 degrees Celsius. ஸோ இது என்ன சைக்கிள் அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து ஆட்டோ சைக்கிள். ஸோ கிவன் டேட்டா எழுதும்போது என்ன சைக்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் கொடுத்துருக்கிறது ஆட்டோ சைக்கிள் இஸ் சப்ளைட் வித் ஏர். அப்போனா இன்லெட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. P1 0.1 megapascal, T1 35 degrees Celsius. கெல்வின் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 35 plus 273 308 Kelvin. The compression ratio is 8, RK 8. Heat supplied is 2100 kilojoule per kilogram. So per kilogram கொடுத்தனால small q is equal to 2100 kilojoule per kilogram. Calculate the maximum pressure and temperature of the cycle. So என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா Pmax, Tmax. The cycle efficiency, ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஸோ பிஎம் இல்லைனா எம்இபி இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஏருக்கு சிபிசிவி அண்ட் காமா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கலனா கூட நம்ம இதை மெமரைஸ் பண்ணுவோம். கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின், சிவி 0.718 அண்ட் ஆர் 0.2287. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் ஆஃப் சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சைக்கிளோட பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராமை ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணுங்க. அதுலேருந்து நம்ம சம் போடுறோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஸ்டேட் 1 கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் 1ல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டாக போவோம். மேக்ஸிமம் ப்ரெஷர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா P3. ஸோ P3 தான் வந்து Pmax. அதே மாதிரி டிஎஸ் டயக்ராமில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா ஸ்டேட் 3ல். ஸோ T3 தான் வந்து Tmax. இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர் ப்ரெஷராக போகும். அதாவது ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2 கண்டுபிடிப்போம். ஸ்டேட் 2லேருந்து ஸ்டேட் 3 கண்டிஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு போகிறோம். 1லேருந்து 2க்கு போகிறோம்னா அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்குறோம். 1லேருந்து 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் நான் ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஐடியல் கேஸ். So 1 to 2 is isentropic and working substance is an ideal gas, which means I can use my isentropic relations. முதல் isentropic relation T2 by T1 equal to V1 by V2 to the power of gamma minus 1. ஏன் V1 V2 யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்ப்ரெஷன் ரேஷியோ டு த பவர் ஆஃப் gamma minus 1 எழுதிக்கலாம். ஸோ T2 equal to T1 into compression ratio to the power of gamma minus 1. T2 equal to T1 கொடுத்துருக்குறாங்க டேட்டாவில். T1 வந்து 308 கெல்வின். கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8. இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 308 into 8 to the power of gamma minus 1. gamma வேல்யூ வந்து CP by CV. கொடுத்துருக்கிற CP CV டிவைட் பண்ணிங்கன்னா gamma வேல்யூ 1.4 வரும். ஸோ gamma minus 1 வந்து 0.4. T2 is 707.6 Kelvin. ஸோ ஸ்டேட் 2ல் ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஸ்டேட் 2ல் ப்ரெஷர் ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட் 2ல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்னா P2 by P1 equal to V1 by V2 whole raised to the power of gamma. Again இது இன்னொரு ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன். V1 by V2 is nothing but RK. So RK to the power of gamma. அப்போ P2 equal to P1 RK to the power of gamma. P1 0.1 megapascal கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 megapascal into 8 raised to the power of 1.4 போட்டோன்னா எனக்கு ப்ரெஷர் மெகாபாஸ்கலில் கிடச்சிரும். 1.838 megapascal. ஸோ இது P2. இப்போ நம்ம ஸ்டேட் 1 கொடுத்துருந்தாங்க, ஸ்டேட் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு ஸ்டேட் 3 என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்டேட் 3க்கு போகும்போது ஸ்டேட் 3 2 to 3 வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்குறோம். 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு என்னால் ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது.
இங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் சப்ளைட் 2100 கெல்வின் அண்ட் ஹீட் சப்ளைட் இந்த 2 to 3 ப்ராசஸ்ல தான் நடக்குது. ஸோ QS ஈக்குவல் டு அண்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ QS ஈக்குவல் டு CV இன்டூ T3 மைனஸ் T2. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் per யூனிட் மாஸ் இந்த ஃபார்முலால கொடுத்துருக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல நமக்கு CV தெரியும், QS தெரியும், T2 கண்டுபிடிச்சிட்டோம், அதனால T3 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா 2100 ஈக்குவல் டு 0.718 இன்டூ T3 மைனஸ் 707.6. எல்லா சப்ஸ்டியூஷனும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு T3 கிடச்சிரும். T3 ரீஅரேஞ்ச் பண்ணனா 3631.8 கெல்வின் வரும். ஸோ ஸ்டேட் 3ல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எவ்வளோ ஹீட் சப்ளைட்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஹீட் சப்ளைட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சேன்னா நான் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிவிடி ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஐடியல் கேஸில் எந்த ப்ராசஸ்னாலுமே அது P2 V2 by T2 ஈக்குவல் டு P3 V3 by T3. இந்த ரிலேஷனை எல்லா ப்ராசஸுமே ஒபே பண்ணும். இது ஜஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி வர்றது தான். ஸோ 2 to 3ல நான் இதை அப்ளை பண்ணேன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ வால்யூம் கேன்சல் ஆகிடும். எனக்கு இந்த ரெண்டு ப்ரெஷரும் தெரியும், இந்த டெம்பரேச்சர் தெரியும், P3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணனா P3 ஈக்குவல் டு P2 by T2 இன்டூ T3. P2 1.838, T3 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 3631 divided by T2 707.6. இப்போ P3 எனக்கு வந்துடும் 9.434 மெகாபாஸ்கல். இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய Tmax and Tmax. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்கு. அண்ட் நமக்கு தெரியும் ஆட்டோ சைக்கிளுக்கு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி இஸ் ஒன்லி அ ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் ரேஷியோ. 1 minus 1 by RK to the power of gamma minus 1. 1 minus 1 by 8 to the power of 0.4. 0.5647. ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. மூணாவதா என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல் டு நெட் ஒர்க் டிவைடட் பை ஸ்வெப்ட் வால்யூம் ஆர் நெட் ஒர்க் டிவைடட் பை V1 மைனஸ் V2. எல்லாமே நான் பர் யூனிட் மாஸ் பேசிஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். நெட்வொர்க்குக்கு நான் எஃபிஷியன்சி தெரியும், ஹீட் சப்ளை தெரியும். அப்போ நெட் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ ஹீட் சப்ளைட் which is 0.5647 into 2100. போட்டனா 1185.87 kilojoule per kilogram. ஸோ நெட்வொர்க் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது V1 and V2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி V1 ஈக்குவல் டு RT1 by P1. R வந்து 0.287, T1 308, P1 இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். R நான் கிலோ ஜூல்ஸில் எழுதியிருக்கேன். அப்போ P1ம் கிலோ பாஸ்கல் எழுதினா தான் யூனிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ மெகா பாஸ்கலை கிலோ பாஸ்கலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 0.1 into 10 to the power of 3. இதை கரெக்டாக போட்டோம்னா V1ஓட வேல்யூ 0.88396 மீட்டர் கியூப் per kg. சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெஷரோட யூனிட்டை மாற்றிருக்கேன். கொடுத்துருக்கிறது மெகா பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. நான் கிலோ பாஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10^3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதை பண்ணிங்கன்னா தான் மீட்டர் கியூப் per kgல கரெக்டாக வரும். ஏன் அது பண்ணுறோன்னா இது கிலோ ஜூல் per கிலோகிராமில் இருக்குது ஆரோட வேல்யூ, இது SI யூனிட்ஸ் கெல்வினில் இருக்குது. அப்போ கீழேயும் நம்ம கிலோ பாஸ்கலில் போட்டோம்னா தான் வர ஆன்சர் இங்கே மீட்டர் கியூப் per கிலோகிராமில் வரும்.
ஓகே, ஒன்ஸ் V1 கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ரெஷன் ரேஷியோவை யூஸ் பண்ணி V2 கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் கம்ப்ரெஷன் ரேஷியோ ஈக்குவல் டு V1 பை V2. அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா V2 ஈக்குவல் டு V1 பை கம்ப்ரெஷன் ரேஷியோ. V1 0.88396 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கம்ப்ரெஷன் ரேஷியோ 8. ஸோ V2 ஓட வேல்யூ 0.110495 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஸோ இப்போ நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் நெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், V1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், V2ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா PM நமக்கு கிடச்சிடும். ஸோ PM ஈக்குவல் டு 1185.87. இது நெட்வொர்க் டிவைடட் பை 0.88396 minus 0.110495 போட்டா PM ஓட வேல்யூ 1533. ஸோ இப்போ அகெயின் கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்லெட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்லெட் ப்ரெஷர் அண்ட் இன்லெட் டெம்பரேச்சர், கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதை தவிர இன்னொரு க்ளூ கொடுக்கணும். இங்கே ஹீட் சப்ளைட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக இருக்கிற கண்டிஷன்ஸை கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சி மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரையும் கண்டுபிடிச்சிருக்கோம்.